ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மல்டி லாங்குவேஜ் ஃபன். கைஸ், ஒரு புது அப்டேட்டோட வந்துட்டு உங்களை வந்து இன்றைக்கி நான் வந்து மீட் பண்ண போகிறேன். ஒரு இன்ஃபர்மேஷன் குவைத் பற்றி தான். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ, எஸ்பெஷலி இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் ப்ளஸ் அந்த காதிம் ஒர்க்கர்ஸ் பற்றி தான் இந்த ஒரு பதிவு ஆக்சுவலி. ஸோ காதிம் விசாலேருந்து 18 விசாக்கு மாறுற பற்றி தான், 20 விசாலேருந்து 18 விசாக்கு மாறுற பற்றி தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போலாமா? யல்லா ஹபீபி தால். ஸோ கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சபடி இப்போ வந்து குவைத் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதிம் விசாலிருந்து ஷூன் விசாக்கு வந்துட்டு மாறலாம்னு சொல்லிட்டு, அது வந்து டேட் என்னென்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னா, ஜூலை 14th, இந்த மாதம் ஜூலை 14th செப்டம்பர் 14th வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க குவைத் கவர்மெண்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹவுஸ் டிரைவர்ஸ் இருப்பாங்க, கதாமாஸ் இருப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து விசா 20 தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க 20 விசா ஆர்டிகல் 20 தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து அவங்கள வந்துட்டு 18 விசாக்கு அப்படின்னா அஹாலிக்கு மாற்றுறதுக்கு இப்போ வந்து புது ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு மாற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேபர் ஷார்ட்டேஜ், குவைத்தில் இருக்கிற லேபர் ஷார்ட்டேஜ் வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்காண்டி தான் வந்து இந்த ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து இந்த டேட் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூலை 14 டு செப்டம்பர் 14 அதுக்குள்ளே வந்துட்டு யாராவது மாற்றுறதா இருந்தால் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அது எப்படி மாற்றணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றா வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு அந்த வேலை பார்த்த அந்த கம்பெனிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ரோச் பண்ணிக்கலாம். விசா மாற்றுறதுக்கு அவங்களே எல்லாமே பண்ணிக்குவாங்க. இன்கேஸ் நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அங்கே வேலை கிடைச்சிருச்சுன்னா அவங்களே எல்லாமே பார்த்துக்குவாங்க. அவங்க கம்பெனி இருக்கிற மந்துப்பே பார்த்துப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் மூவ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் ஸ்பான்சர் ரெடியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஸ்பான்சர் வந்து உங்களுக்கு ரிலீஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு இதை நீங்கள் விசாவே மாற்ற முடியும். நீங்கள் வந்துட்டு சும்மா வந்துட்டு ஓகே கவர்மெண்ட் சட்டம் போட்டாங்க நாங்கள் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்காதீங்க. உங்கள் ஸ்பான்சர் என்ன இருக்காங்களோ, உங்கள் வெயிட்டட் ஓனராக இருக்கட்டும், இல்லை இந்த ஹவுஸ்மேடோட அவங்களோட ஸ்பான்சர் ஓனராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க ரெடியாக இருந்தால், ரிலீஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் வந்து மாற்றலாம், இல்லைன்னா மாற்ற முடியாது. ஸோ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஏற்கனவே நான் வந்துட்டு ப்ரீவியஸில் ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி 100 KD ஃபைன் எல்லாம் போடுறாங்க, இந்த உங்களோட சிவில் ஐடியில் அட்ரஸ் இன்னும் மாறலைன்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு ஏதாவது ஒரு வீடு, உங்களோட அட்ரஸ் இருக்கிற பில்டிங் வந்து டெமாலிஷ் ஏதாவது பண்ணியிருந்தாங்க, உடச்சி போட்டிருக்காங்கன்னு சொன்னால், அந்த பில்டிங் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு அதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணுங்கள். அது பண்ணலைன்னா வந்து 100 KD கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க. இது வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். ஓகே, நம்ம வந்து இப்போ டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இந்த 20லேருந்து 18க்கு மாத்திரத்தை பற்றியே பேசலாம். ஸோ இது வந்து உங்கள் ஸ்பான்சர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பர்மிஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நீங்கள் வந்துட்டு லோக்கலில் வந்து போய் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நீங்கள் 18 ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை லோக்கல் ஹையர் ஆகிட்டீங்க. அது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒரு வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு வேறு கம்பெனி சேஞ்ச் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் அது ரொம்ப உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அந்த 20 விசாவில் மாறணும்னு சொன்னால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. அதான் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முபாரக் அல் கபீர் விசா என்ன இருக்கோ அந்த முபாரக் அல் கபீர் விசாலிருந்து வந்துட்டு 18 விசாக்கு நார்மல் அஹலிக்கு மாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு அது வந்து மாற்ற முடியாது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அந்த ஒரு லா வந்து அவங்க எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதை பற்றி எதுவுமே கேட்கல. பட் எனிவே நான் வந்துட்டு அது கிராஸ் செக் பண்ணிகிட்ருக்கேன், கிராஸ் வெரிஃபை பண்ணிகிட்ருக்கேன். வேறவங்ககிட்டலாம் கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். யாருக்காவது ஏதோ டவுட்ஸ் இதை பற்றி கேட்கணுன்னா எனக்கு வந்துட்டு 2 days கழிச்சிட்டு, இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிவிட்டு 2 days கழிச்சிட்டு நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு பதிவு தான். இந்த ஒரு பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் காதிம் விசாவில் வீட்டிலலாம் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, டிரைவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு குட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், சியர்ஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு சுனில் குட்டி 11 12017. இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.